இன்னும் வீட்டுக்கு வரலையே. என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வந்து சேரணும் சாமி. I'm scared since he still isn't back and I don't know what happened to him. கிழக்கு மூடின வீட்டில் உள்ள ஆண்களோட ஆயுள் குறையும், ஆண்களின் எண்ணிக்கையும் குறையும். ஸோ அதனால் கிழக்கு மூடாதீங்க. கிழக்குன்றது சூரியன், அது ஆண்மகனை குறிக்குது. அதனால் வீட்டில் கிழக்கு பக்கத்தில் ஷெட்டு போடுறதோ இல்லை கிழக்கு காம்பவுண்ட் வரைக்கும் வீடு கட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் க்ளோஸ் பண்ணாதீங்க. இது ஆண் குழந்தைங்க மட்டும் உங்கள் வீட்டில் இருக்குன்னா இதை டெஃபினட்டாக பண்ணவே கூடாது. இதே பெண் குழந்தைங்க மட்டும் 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா பண்ணலாம், பாதிக்காது. அது எப்போ பாதிக்குன்னா அந்த 2 பெண் பசங்கள் கல்யாணம் ஆகுறாங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த மருமகன் தப்பானவனாக இருப்பான். அப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிடணும். கிழக்கு மூடின வீட்டில் உள்ள ஆண்மகனோட ஆயுள் குறையன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு எவிடன்ஸாக ரியலாக நடந்த ஒரு விஷயத்தை இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். கொரோனாவில் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் உயிரிழந்தாங்க வயசு வித்தியாசம் இல்லாமல். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பசங்க, ஓகேங்களா, அண்ணன் தம்பி, ஓகேங்களா. இதில் அண்ணன்றவர் இறந்துட்டார் கொரோனா பீரியடில். ஸோ அவரோட வீட்டில் உள்ள அமைப்பை பார்க்கும்போது கிழக்கில் ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டு காம்பவுண்ட் வரைக்கும் இழுத்து கட்டியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஷெட்டு போட்டு கிழக்கு க்ளோஸ் பண்ண வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருந்தது அப்படின்னா அது உடனே பாதிக்கும் அப்படின்னு. இப்போ அவர் இறந்தவரோட தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரே குழந்தை தான், பெண் குழந்தை. அவர் எதையும் பாதிக்கலை. ஆனால் இவருக்கு இறந்தவரோட குழந்தை ஒரே குழந்தை, ஆண் குழந்தை. ஸோ அதனால் இவருக்கு அந்த வாஸ்துவோட தாக்கம் இமிடியேட்டாக தெரிஞ்சது. கிழக்கில் முடிந்தது. அதனால் அவரோட ஆயுள் கம்மியாயிடுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இவரோட வீட்டில் வடமேற்கில் வாசல், ஓகேங்களா. ஸோ இன்னொன்று என்னென்னா, கிழக்கு மூடின வீட்டில் அடிக்கடி நோய் தொற்று, வைரஸ் கிருமிகள் வரும். ஸோ கொரோனாவும் ஒரு வைரஸ்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கொரோனா வைரஸில் மூச்சு திணறி தான் எல்லாருமே இறந்தாங்க. ஸோ வடமேற்குன்றது உங்களோட லங்ஸை குறிக்கிறது, கிழக்குன்றது வைரஸ்ஸு. ஸோ ரெண்டுமே பாதிக்கப்பட்டனால அந்த மூச்சு திணறல் வைரஸ்னால் கொரோனானால் இறந்தார். அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிழக்கில் இந்த மாதிரி ஷெட்டு காம்பவுண்ட் வரைக்கும் போட்டிருக்கீங்க, இல்லை கிழக்கில் வரைக்கும் அந்த காம்பவுண்ட் வரைக்கும் உங்கள் வீடை இழுத்து கட்டியிருக்கீங்க, கிழக்கில் கொஞ்சம் கூட கேப் இல்லை, சூரிய வெளிச்சம் வரல அப்படின்னா அதை இமிடியேட்டாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வைங்க. ஸோ ஆண் குழந்தைய பெற்றவங்க இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பெண் குழந்தைங்க பெற்றவங்களுக்கு அவங்க கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய மாப்பிள்ளையை இதை பாதிக்கும். அப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிடணும். பட் ஆண் குழந்தைய பெற்றவங்க இமிடியேட்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி கிழக்கில் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. தேங்க்யூ.